இட்ஸ் போட் சினிமாவில் எந்த பேரும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ரோஸ்ட் வந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் விஜய் சேதுபதி முன்னாடியும் வந்து ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அதாவது வைல்ட் கார்டு பற்றி வந்து பழைய ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து விஜய் சேதுபதி கேட்டுட்ருக்காரு. அப்போது வந்து துஷார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. சார் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் சார், அந்த மாதிரி வந்து நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. நான் ரெக்வஸ்ட்டாக பண்ணி தான் சார் கேட்டேன், அதுக்கு வந்து உங்ககிட்டலாம் வந்து நான் இத்தனை நாள் பார்த்துட்டேன், இப்போ என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்க மாட்டுங்கன்னு நாமளாக தான் சார் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து டேரெக்டாக வந்து வைக்கிறாரு. உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் போயிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பாஸ் கிடையாது, இத்தனை நாளாக வந்து பேசாமல் இருந்தேன், இன்றைக்கி என்ன பேச வர அப்படின்னு கேட்குறது என்ன ஒரு விஷயம், ஷோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம், ஷோ பார்த்துட்டு அதனால் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு அதை எப்படி சொல்ல முடியும், அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் பேச வராங்கன்னா அந்த சுச்சுவேஷனை பற்றி தானே, இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்லிகிட்ருக்காரு. அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு ஏதோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது செம ஷாக்காக இருந்தது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள், நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு இதுக்கு கொஞ்சம் கூடவா தெரியல, அப்படி என்ன யோசிக்கிறீங்க, நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை சார் நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை சார், அவங்க வந்து மைக்கு மாட்ட சொன்னாங்க, நான் இது வரைக்கும் நான் மைக்கு மாட்டாமல் இருந்து ஒரு வார்னிங் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னது செம ஷாக்காக இருந்தது. ஏன்னா நிறைய டைம் பிக் பாஸ் வந்து திவ்யாவுக்கு வந்து மைக்க மாட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சி இதை சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதை பேஸ் பண்ணி மைக்கை பேஸ் பண்ணி ஒரு ஃபைட்டே வந்து அந்த டாஸ்க் படிக்கும் போது வந்து பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் இடையில நடந்தது. பட் அவங்க கம்ப்ளீட்டாக லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சது அந்த ஒரு கான்வர்சேஷனில். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாஸியே இருக்கக்கூடாது, நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து வார்ன் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டது பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு என்ன தோணுச்சு திவ்யாவோட ரியாக்ஷன் அதுக்கெல்லாம் அப்படிங்க பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.